அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய இந்த புத்தாண்டு அதாவது 2026 சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. 2025ஆம் ஆண்டு நிறைவடைந்து 26ஆம் ஆண்டு பிறக்க போகுது. அதாவது வரக்கூடிய மார்கழி 17ஆம் தேதி புத்தாண்டு பிறக்குது. இந்த ஆண்டில் முக்கிய கிரக மாற்றங்கள் நடைபெறுதுங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதே போல் உங்களுடைய ராசி மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் என்னென்ன ராசியில் இருக்காங்க, இந்த பலன் உங்களுக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே நீங்கள் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கம்தாங்க. இந்த கிரகநிலை மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் வரக்கூடிய இந்த 2026 புத்தாண்டு கிரக பயிற்சிகள் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முக்கியமாக சிம்மராசிக்காரர்களுக்கு புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது மண்ணில் போட்ட காசும் பொண்ணில் போட்ட காசும் வீணாக போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த ரெண்டுமே ஒன்று தாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற காசை நீங்கள் இதில் ஒரு முதலீடு செஞ்சு வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். நம்மளுக்கு நேரம் நல்லா இல்லை, நமக்கு கிரக பயிற்சிகள் சரியா இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க அல்லது நீங்கள் ஒரு நகை வாங்குறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பிரச்சனை வருது. திடீர்னு உங்கள் கஷ்டத்துக்காக அதை நீங்கள் விற்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வரலாம். ஆனால் இப்போது இந்த 2026 சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதால உங்களுக்கு இப்போது நிலம் வாங்குறது, இப்போது இந்த நகை வாங்குறது, இதெல்லாம் இதில் நீங்கள் முதலீடு செய்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை, அதாவது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திருக்கணிதத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கார். இந்த வருடம் வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஆகிய 2 பெயர்ச்சிகள் நடக்க இருக்கு. குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வராரு. மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போகிறாரு. அந்த வகையில் இந்த ஆண்டு சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபாட்டு தெய்வங்கள் எதுலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக சிம்மராசிக்காரங்க எதிர்வரக்கூடிய இந்த வருடத்தில் அமோகமான பலன்களை நிறைய பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அமோகமான பலன்கள்லாம் என்ன? நம்ம முன்பு பார்த்தது போல் இந்த நிலம் பொன் இதிலெல்லாம் போடுறது நல்லது. அதே போல் நீங்கள் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலில் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பலன்கள் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு நஷ்டம் ஆகிருக்கு, எனக்கு இது சரிப்பட்டு வராது அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் அது எல்லாமே மாறலாம். அதே போல் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எதிரிகள் பலவீனம் அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்மளை பிடிக்காதவங்க, நமக்கு எதிராக நினைக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா அவர்கள் பலவீனம் அடையக்கூடிய காலகட்டமாக இனி இந்த காலகட்டம் இருக்கலாம். புதிய முதலீடுகளில் ஈடுபடுவீங்க. அதே போல் முதலீடுகளில் லாபம் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். இறங்கிய அனைத்து காரியங்களிலுமே உங்களுக்கு வெற்றி குவியக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மந்தம் சோர்வு இவையெல்லாம் நீங்கி மனதில் தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் அதிகரித்து உற்சாகத்தோடு நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்படுது? பொருளாதாரத்தில் ஏற்றம் உங்களுக்கு இருக்கும். கடன் சுமை வெகுவாக குறையும். உங்களுக்கு பழைய பாக்கி இவை எல்லாமே வசூலாகும். அதாவது இத்தனை நாளாக நீங்கள் பழகிட்டாங்க, அவங்கக்கிட்ட நம்ம எப்படி இந்த காசை வசூல் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு குழப்ப நிலையில் இருந்தீங்கன்னா அது எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லப்படுது. இதோடு சுப காரியங்கள் உங்களுக்கு தடை விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். பிரிந்த உறவுகள் ஒன்றிணைவாங்க. வாழ்க்கை துணையோடு இருந்த மன சஞ்சலங்கள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். காதல் அமைப்பில் இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒரு இனிமையை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுது.
இதோடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். நீங்கள் வாகனங்களில் போகும்போது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஏதோ நம்ம எப்பயும் போல் போகிறோம், நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு மன தைரியம் இப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நல்லது. மேலும் சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்கிறதே, நம்ம சம்பாதிக்கிறதே சொத்து சேர்த்துறதுக்கு அப்படிங்கிற ஒரு இதில் வந்துருச்சுங்க. இந்த சொத்து சேர்த்துறது எதுக்காக? நம்ம பிள்ளைங்க அடுத்தது கஷ்டப்படக்கூடாது, அவர்களுக்கு பயன்படணும் அப்படின்னு தான் நம்ம சொத்து சேர்க்குறோம். அப்படி நீங்கள் சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இப்போ ஒரு பயணம் போகிறீங்க அப்படின்னா அந்த பயணமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னும், கல்வி, உத்தியோகம், தொழில் எல்லாவற்றிலுமே உங்களுக்கு முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னும், உத்தியோகத்தில் தடைப்பட்ட பதவி உயர்வு நிச்சயமாக உண்டு அப்படின்னும், தொழில் விருத்தி செய்வதற்கான சூழல் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகிற வகையில் நிறைய நல்ல விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. இதோடு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயமெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழுத்து வலி, இரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான கவனமாக இருக்கணும். வீண் விரயம் உங்களுக்கு இருக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்கலாம். அதே போல் உடல்நிலையில், ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும்போதே அதை உடனடியாக நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் பார்த்துக்கிறது நல்லது. அவளுக்கெல்லாம் இப்போ இந்த பிரச்சனை என்ன பண்ண போகுது அப்படின்னு நினச்சா அது பின்னாடி கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஒரு உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கும்போது நீங்கள் உடனடியாக மருத்துவரை போய் பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் திங்கட்கிழமை தோறும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் வழிபாடு நடத்தி எலுமிச்சையில் செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை தானம் செய்கிறதால பிரச்சனைகள் குறைந்து யோக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது விநாயகருடைய வழிபாடு கண்டிப்பாக நமக்கு சிறப்பான பலனை தான் கொடுக்கும். உங்களுக்கும் அதுபோல் இந்த விநாயகருடைய வழிபாடு நல்ல ஒரு பிரச்சனைகளை குறைக்கக்கூடியதாக யோக பலன்கள், அதாவது இந்த வருடத்தில் உங்களுக்கு யோகமாக அனைத்தும் சிறப்பாக நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதோடு மட்டும் இல்லாமல் பிள்ளையார் பட்டி சென்று அபிஷேகம் செய்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லாராலையுமே பிள்ளையார் பட்டிக்கு போய் வழிபாடு செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் முடியாத காரியம்தான். அதனால் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு கூட நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. குறிப்பாக வார வாரம் ஒவ்வொரு நாளில் உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போல்லாம் நீங்கள் பிள்ளையாருடைய வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா போதும், அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் நிதி பிரச்சனைகள் அதிகரிக்கும், கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு சில நேரம் இருக்கும். எல்லா நேரமும் நமக்கு ஒரே மாதிரியே இருக்காது. ஆனால் நீங்கள் ரொம்பவே புத்திசாலி, அது எல்லாமே கடந்து வரக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு கனவாக இருக்கக்கூடிய வீடு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இத்தனை நாளாக கனவாக இருந்துச்சு, என்னால் வாங்க முடியல அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த கனவு நிறைவேறக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மிகுந்த நன்மைகள் கிடைக்கும். வீடு வாங்கக்கூடிய யோகம் தர இருக்குது. செவ்வாய் மற்றும் குரு பகவானுடைய நிலை காரணமாக ஆடம்பரமான வீட்டை வாங்குவீங்க. நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. பூர்வீக சொத்துக்களும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் சொத்துக்களை வாங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதில் எதுவும் வில்லங்கங்கள் இருக்கா அல்லது சர்ச்சைகள் ஏதாவது இருக்கா, பிரச்சனை இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு எதையும் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே கவிழ்த்தன்னு நீங்கள் செய்கிறத முதல்ல தவிர்த்துடணும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்காவது ஒரு கடனையே கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கடனை இப்போ நம்ம கொடுக்கலாமா கூடாதா அப்படின்னு ஒரு யோசனை முடிவு எடுத்து அதை செய்கிறது மிகவும் நல்லது. இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே அமையுது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சிம்மராசிக்காரங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.